என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்பதான் புதுசா மதம் மாறி இருக்கான், வேற மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்கான். ஒரு வாரம் கழிச்சு நேத்தான் அவனை பார்த்து பேசினேன். எல்லாம் ஓகேவா, இப்ப எல்லாம் குட்டா இருக்கான்னு கேட்டேன். இப்பதான் எல்லாமே பெஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கு, அவன் லைஃப்ல எல்லாமே இப்பதான் வந்து லைக் தெளிவா இருக்கான், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப பியூரிஃபையா அவன ஃபீல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படம் பாருலாம் சொன்னா. நீ ஹாப்பியா இருக்கேன் கேட்டா, நான் ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா அப்படின்னா. சரி ஓகே கூட்டுன்னு அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீயும் பாடுற தினேஷ், நீ போறவே கரெக்டானு பாரு, நீ ஃபாலோ பண்ற அந்த கல்ச்சர் நல்லது இல்ல, தப்பா இருக்கு, அதெல்லாம் வந்து இது வேற மாதிரி பாதை, கடவுள் பாதை இல்ல, அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியில வந்து சொல்லிட்டு இருந்தா எனக்கு அப்படியே கொஞ்சம் மாதிரி கடுப்பாகிட்டே இருந்துச்சு. டக்குன்னு கடைசியில வந்து, உனக்கு தெரியுமாடா நீ எல்லாம் உண்மையில பேய் கும்பிடுறீங்கடா, தெரியல அப்படி சொன்னா பாருங்க, வாய மூடிட்டு செத்துருவேன்ட்டேன். எனக்கு என்னன்னா, மதம் மாதிரி வேற மதத்துக்கு போறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். இப்ப அந்த மதம் மாதிரி இந்த மாதிரி மதம் மாதிரி போயிட்டு அந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த பூந்த மதத்துல நல்லதே சொல்லி கொடுக்கலையா? இந்த மாதிரி மத்த மதத்தை பத்தி தப்பா பேசுங்க, கேவலமா பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மதம் மாறினவங்க எல்லாமே இதான் பேசுறாங்க, மத்த மதத்தை பத்தி தப்பா தான் பேசுறாங்க. அது யானே எனக்கே புரியல. உன் மதம் நீ பெஸ்ட்னு சொல்லி, நீ ப்ரௌடா ஃபீல் பண்றன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு 100% உரிமை இருக்கு, எல்லாம் ஓகே, ஐ அக்செப்ட், நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன். அதே சமயத்துல உன் மதம் பெஸ்டா இருக்கிறதுனால மத்த மதத்தை வந்து நீ கேவலமா பேசுறது, தப்பா பேசுறதுலாம் வந்து ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தனாக்கா, நான் சப்பாத்திய கவுஷீட்ல முக்கி அடிக்க மாட்டேன், எத்துவேன்.